ப்ரைஸ் லார்ட். எல்லாருக்கும் சோத்திரம். பிரியமானவர்களே, ஜீசஸ் சைட்டு கால் யூடியூபை பார்க்குறேன் என் சகோதர சகோதரிகளுக்காக கர்த்தரை சோத்திருக்கிறேன். பிரியமானவர்களே, இந்நாளிலே ஒரு ராஜாதி ராஜாவாக இருக்கிற தேவனை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஆமென். கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார். அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. அவருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரவான்களாகிய அவருடைய தூதர்களே அவரை சோத்திரீங்கள். கர்த்தருக்கு பிரியமானதை செய்த அவர் பணிவடைக்காரராய் இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே அவரை சோத்திரீங்கள். கர்த்தர் ஆளுகிற எவ்விடங்களிலும் உள்ள அவருடைய சகல கிரிகளே அவரை சோத்திரீங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி. பிரியமானவர்களே, சங்கீதம் 103 பார்க்கிறோம். முடிஞ்சால் 104 பார்ப்போம். பிரியமானவர்களே, இந்நாளிலே ஒரு ராஜா, ஒரு முதலமைச்சர், ஒரு தலைவர், ஒரு போலீஸ் அதிகாரி, ஒரு கலெக்டர், இப்படி நம்ம பார்க்கும் பொழுது ஒரு எல்லை உண்டு. அவர்களுக்கு இந்த ஊர்லேருந்து அந்த ஊர் வரைக்கும் ஒரு எல்லை உண்டு. அதற்கு மேலே அவங்களோட அதிகாரம் அங்கே செல்லாது. இது நான் படிக்கல, எனக்கு ரொம்ப தெரியாது. நான் ஒரு டைம் ஒரு தாமரத்தில் ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை வருது. அப்போது அவங்க சொல்கிறாங்க, இங்கே என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க, இது அந்த அந்த இன்னொரு இடத்துல போய் தான் நீங்கள் என்ன பண்ணணும், அடுத்த ஊரில் தான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும், இங்கே செல்லாது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு இது ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன் செல்லாது? போலீஸு கம்ப்ளைண்ட் பண்ணால் எடுக்க வேண்டியதானா அப்படின்னு நான் நினச்சேன். அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு எல்லை உண்டு. முதலமைச்சருக்கு எதுலேருந்து எது வரைக்கும் எல்லை உண்டோ அது வரைக்கும் தான். அப்படி தலைவர்களுக்கு, அந்த ஊர் தலைவருக்கு அது வரைக்கும் தான். அடுத்த ஊரில் போய் என்ன பண்ணிடக்கூடாது, அதிகாரம் பண்ண முடியாது. பிரியமானவர்கள், கலெக்டராக இருக்கட்டும், எல்லா சுகாதார அமைச்சர் யாராக இருந்தாலும் அவங்க ஊரில் அவங்களுக்கு மட்டும்தான் அந்த அதிகாரம், மரியாதை, அந்த ஒரு இது எல்லாமே. இப்போ பாருங்கள், ஆனால் இதில் பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருந்த காரியம் என்ன தெரியுமா? அவங்களுக்கு அந்த இப்போ இருக்கிற ஒரு முதலமைச்சராக இருக்கட்டும், பிரதமராக இருக்கட்டும், யார் தலைவராக இருக்கட்டும், அவர்களுக்குன்னு ஒரு வித்தியாசமான அவங்கவுங்களுக்கு ஏற்ற சேர் போடப்படுகிறது, சிம்மாசனங்கள் போடப்படுகிறது. ஆனால் என் ராஜாதி ராஜாவுக்கு வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார். வானங்களிலே எவனாவது வானத்தை தொட முடியுமா? அவரோட சிங்காசனம் எங்கும் இருக்கிறது, வானத்தில் இருக்கிறது. அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. ஒரு இடத்துல நீதிமொழிகளாக சங்கீதமாக எனக்கு தெரியல, யோபில் கூட இருக்குது. அவர் சொல்கிறாரு, நான் வைத்திருக்கிற எல்லை கல்லை கண்டவன் ஒருவனாக இருந்தால் சொல்லுங்கள் என்று சொல்கிறார். அப்போது நம்ம இந்த உலகத்துக்கு ஒரு எல்லை கல்லை வச்சுருக்கிறாராம். பிரியமானவர்களே, அவர் சர்வத்தையும் ஆளுகிற ராஜரீகம், அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. இந்த உலகத்தையும் ஆளுகிறது. அதை எப்படி ஆள முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வானத்தில் இருந்ததுனால ஆள முடிகிறது. அப்போ வானத்திலேருந்து அங்கே பார்க்கும் பொழுது அநேக காரியங்களை அவர் பார்க்கிறார். பிரியமானவர்களே, பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரவான்களாகிய அவருடைய தூதர்களே அவரை சோத்திரிக்க. தூதர்கள் அவர் என்ன சொல்லிட்டு வராரோ அது என்ன பண்ணும், அது செய்துட்டு வருகிறது. அது வசனத்துக்கு கீழ்ப்படுகிறது. வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய. பிரியமானவர்களே, அப்போது ஒரு தூதனை அவர் வைத்திருக்கிறார். அவர் ஒரு இவ்வளோதான், அந்த ஒரு ரிவால்வால் இருக்கு இல்லையா, அவங்க ஷூட் பண்ணும்போது இவ்வளோதான், அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. அந்த லிமிட்டுக்கு மேலே அவங்க என்ன பண்ண முடியாது, ஷூட் பண்ண முடியாது. அவ்வளோதான் இருக்கிறது தான் அது ஷூட் பண்ணும். அதே போல் எல்லா ஏவுகணம் எதுவாக இருந்தாலும் அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. ஆனால் என் ராஜாதி ராஜாவுக்கு லிமிட்டே கிடையாது. அது எங்கே பாருங்கள், தூதர்களோட அவரை சோத்திரீங்கள். தூதன் எங்கும் போயிட்டு வருகிறான், எங்கும் என்ன பண்ணுறான், அவன் சொல்லுகிறதை சாபித்து வருகிறான். ஒவ்வொருத்தரோட நல்லவை கெட்டவைகளே அவன் சொல்லுகிறவனாக இருக்கிறான்.
நமக்கு ஒரு புஸ்தகம் இருக்கிறது. என்ன புஸ்தகம் என்று பார்ப்போமானால் ஞாபக புஸ்தகம் இருக்கிறது. நாங்கள் போயிட்டு எனக்கு தெரியாது, நான் சொல்லலை, நான் அப்படி பண்ணலைன்னு சொன்னால், இல்லை நீ டெய்லி நடக்கிறத சொல்கிற ஒரு தூதனை வைத்திருக்கிறேன்னு சொல்லி ஒரு ஞாபக புஸ்தகத்தை எடுப்பார். பிரியமானவர்களே பாருங்கள், அப்போது அந்த தூதன் எங்கே அவன் என்ன பண்ணுறான், அவர் சொல்லுகிறதை செய்துக்கிட்டு வருகிறவனாக இருக்கிறார். கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராக இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே அவரை சோத்திரிங்க. என்ன அவருக்கு பணிவிடை செய்கிற என்ன சர்வ சேனை என்று நம்ம பார்ப்போமானால் பஞ்சபூதங்களை குறித்து நம்ம சொல்லலாம். வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள், சூரியன், நிலாவை சொல்லலாம். பிரியமானவர்களே பாருங்கள், அத்தனை சேனைகள் சர்வ சேனையும் அவரை சோத்திரிக்க வேண்டும். ஏன்னா அவர் தான் அதுகளெல்லாம் என்ன பண்ணார், படைத்தார் என்பதற்கு ஆதியாகமத்தை நம்ம எடுத்து படிப்போமானால் அதில் திட்டம் தெளிவாக இருக்கிறது. அது அவர் பணிவிடைக்காரராக இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே அவரை சோதனை. என்னங்க பணிவிடை செய்கிறது? எங்க நமக்கு சூரியன் வரலைன்னா நமக்கு பொழுதே இல்லை, இரவு வரலைன்னா இரவே இல்லை. இப்படி அது என்ன பண்ணுகிறது, பணிவிடை செய்து கொண்டு இருக்கிறது. அவர் சொல்லும் பொழுது மழை பெய்கிறது, கட்டளையிட்டு அது நிற்கிறது. ஒரு இடத்துல பனியும், ஒரு இடத்துல வெயிலும், ஒரு இடத்துல எப்படி இருக்குது, ஒரு நார்மலாக இருக்கிறது. இப்படி ஏகப்பட்ட காரியங்களே நம்ம பார்க்கலாம். காற்று, மழை அத்தனையும் அவருடைய கிரிகளாக இருக்கிறது. பிரியமானவர்களை பாருங்கள், கர்த்தர் ஆளுகிற எவ்விடங்களும் உள்ள அவருடைய சகல கிரிகளே அவரை சோத்திரியுங்கள். எவ்விடத்துல என்ன இருக்குது, ஆறு, குளம், ஏரி, மலை, அருவி, சமுத்திரம், சகல கிரியை அவருடைய சகல கிரிகளை அவரை சோத்திரியுங்கள். எவ்விடத்திலும் உள்ள பிரியமானவர்களே அது சோத்திரித்து கொண்டே இருக்கிறதாம். என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி. பிரியமானவர்களே இந்த ஆத்மாவுக்கு தான் அத்தனையும் அவர் என்ன பண்ணியிருக்காரு, கொடுத்துருக்கிறார். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் அநேக காரியங்களை நம்ம பார்க்கலாம். அந்த முதலமைச்சரை குறித்து இந்த முதலமைச்சர் பேசுகிறதும், இந்த முதலமைச்சரை குறித்து அந்த முதலமைச்சர் பேசுகிறதும், செய்தது செய்யாதது, சொன்னது சொல்லாதது, எத்தனையோ காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். இங்கே யார் பார்த்து சிரிக்கிறாங்கன்னா நம்ம சிரிக்கிறோம், ஏதோ ஒரு சீன் 2 சீனை பார்த்து. ஆனால் வானத்திலே தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறவர் பார்த்து நகைப்பார். ஏண்டாடே, உங்களுக்கு நான் ஆத்மாவை கொடுத்தா, ஆளும் திறமையை கொடுத்தா, இது வரைக்குமாவது ஆண்டு கொள்ளுங்கன்னு சொல்லி உங்களுக்கு அறிவுஞானத்தை கொடுத்தா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒருத்தரோட ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறீங்களேன்னு சொல்லி அவர் பார்ப்பார். பிரியமானவர்களே, ஜெபிக்கிற ஒரு காலத்தில் வந்திருக்கிறோம். நமக்கு நல்ல ராஜா தேவையாக இருக்கிறது. இந்த ராஜாதி ராஜா கொஞ்ச நேரம் காற்று நிறுத்தினா நம்மளோட மூச்சு நின்று போகும். இந்த ராஜாதி ராஜா வெயில் கொஞ்சம் கூட்டி கொடுத்தாருன்னா நம்மளோட மூச்சு நின்று போகும். இந்த ராஜாதி ராஜா பனி அதிகமாக கொடுத்தாலும் அங்கே வாழ முடியாத ஒரு காரியத்தில் நின்று போகும். பிரியமானவர்களே பாருங்கள், அது அந்த இயற்கை முழுவதும் அவர் கரத்தில் இருக்கிறது. ஆனால் இந்த இப்போ ஆளுகிற ராஜாதி ராஜாக்கள் அவங்க என்ன ஒன்றாலும் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க தெரியுமா, இந்த பூமிக்குரியவைகளை பண்ணுவார்கள். ஜெயிக்கிறதுக்கு, மற்றவன் தோக்கிறதுக்கு, அவங்க இதை செய்கிறேன்னு சொல்லிவிட்டு செய்யாமல் இருக்கிறதுக்கு, அதெல்லாம் அவங்களுக்கு என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும். பிரியமானவர்களே, இந்த இந்த உலகத்தை ஆளுகிற, இந்த ஊரை ஆளுகிற, நம்ம தேசத்தை ஆளுகிற ராஜாக்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். நல்ல அரசியல் வர வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு ஆத்துமாக்களாக அவர்கள் இருக்க வேண்டும். ஏழைக்கு இறங்கி செய்ய வேண்டும். தேசத்துக்கு சேமத்தை கொடுக்க வேண்டும். மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று உணர்ந்து செயல்பட வேண்டும். கெட்டவர்களோட வார்த்தை கேட்டு கீழ்ப்படியாமல் கர்த்தரை கேட்டு செய்கிற ஒரு ஒரு முதலமைச்சர் வர வேண்டும் என்று நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் கண்டிப்பாக நமக்கு செய்ய வல்லவராக இருக்கார். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. God bless you.